நம்ம சேனல்ல இதுதான் கடைசி வீடியோவா இருக்கும். இதுக்கப்புறம் வீடியோ போடுற மாதிரி ஐடியா சுத்தமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் நானே வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டம். நானும் கஷ்டப்பட்டு தான் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப முடியல, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போயிட்டு சரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு வழியாக ரெக்கவர் ஆகி வந்து இப்போயாச்சும் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வீடியோ போட ஆரம்பித்தாலும் அப்போயே இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் பண்ணி என் மனசு நோகிற மாதிரி பண்ணிட்டீங்களே ஃபேமிலிஸு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ஒரு ஆள் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கலாமா ஃபேமிலிஸு? நீங்களே சொல்லுங்கள். நானும் எவ்வளோதான் ஃபேமிலிஸு பொறுத்து போவேன். நானும் இது மாதிரி பேட் கமெண்ட் வருதுன்னு வீடியோ போட்டேன் ஃபேமிலிஸு. அதுக்கும் அதே மாரி நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களே ஃபேமிலிஸு. நானும் கஷ்டப்பட்டு தான் வீடியோவே எப்படியோ கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டே இருக்கேன். அதையும் மனசு நோகிற மாதிரி இப்படி பேட் கமெண்ட் அதையும் போட்டு விட்டு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஃபேமிலிஸ். அந்த பற்றி பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே அப்புறம் அந்த ஹேட்டர்ஸை பற்றி பேசணும். நான் அடிக்கிற வேலை உப்புல முட்டி போட்டது, மிளகு பொடி ஃபேஷியல் பண்ணி இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே எனக்குள்ள பேட் கமெண்ட்ஸ் அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க. ஏன் ப்ரோ நான் நல்ல விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, அதை எடுத்து வீடியோ போட்டு பரப்பலாம்ல ப்ரோ, அதை விட்டு இப்படி கெட்ட விஷயத்த எதுக்கு ப்ரோ மக்கள்கிட்டலாம் பரப்புறீங்க? இதுக்கு நீங்கள் பேசாமல் உழைச்சே சம்பாதிக்கலாம் ப்ரோ, எதுக்கு ப்ரோ என் வீடியோவில் எடுத்து போகிறீங்க ப்ரோ? நான் ஒன்றும் ஈஸியாக இப்படின்றதுக்குள்ள 2 மில்லியன் வரல ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே டாஸ்க்கு போட்டு அடிக்கிற வேலை உப்புல முட்டி போட்டு மிளகா பொடியில் ஃபேஷியல் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்ட டாஸ்க்கெல்லாம் பண்ணி தான் ப்ரோ இந்த 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அப்படிப்பட்ட என்னோட வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு மக்கள் மேலே பார்த்தீங்கன்னா என் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை கொண்டு வந்திருக்கீங்க ஃபேமிலிஸு. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நானே சின்ன லெவலில் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த டிக்டாக் எடுத்து போட்டுட்டு இருந்தேன், அது பேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூப்க்கு வந்து அந்த ஐடியும் ஸ்ட்ரைக் கொடுத்து அப்படியே அந்த ஐடியும் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் இந்த கொரோனா டயத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்கோமோ அந்த ஐடியும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி கடைசி விதமாக இந்த மொத்த சேனல் ஓப்பன் பண்ண ஃபேமிலிஸு. இது உங்களோட ஆதரவுனால தான் ஃபேமிலிஸ் இந்த சேனலை போயிட்டுருக்கும் போது இப்படி பேட் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஃபேமிலிஸு. ஏன்னா அப்படி பேட் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் ஃபேமிலிஸு நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு ஃபேமிலிஸு. நீங்கள் மாதிரி சப்போர்ட்டும் பண்ணவே மாட்டீங்க. அதனால தான் ஃபேமிலிஸ் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால தான் இதுக்கிட்ட வீடியோ போடலாமா வேணாமான்னு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கே நான் போயிட்டேன் ஃபேமிலிஸு. எனக்கு சுத்தமாகவே வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அம்மா அந்த வாட்ச் மட்டும் எடுங்க ஃபேமிலிஸ். இந்த வாட்ச் எத்தனை பேருக்குன்னு தெரில. ஆனால் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா என் கூட இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்குது ஃபேமிலிஸ். இதை வச்சு தான் ஃபேமிலிஸ் நாங்கள் இந்த 1K சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தோம். ஏன்னா இந்த வாட்ச் என்னால் மறக்கவே முடியாது ஃபேமிலிஸ். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ நான் நடிச்சு போட்டேன் ஃபேமிலிஸ். அதுக்கெல்லாம் நியூஸ் வராமல் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் போட்டு இதை அப்லோடு பண்ண ஃபேமிலிஸ். அதுக்கெல்லாம் நியூஸ் போச்சு ஃபேமிலிஸு. இது பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து என் கூட இந்த இப்போ வரைக்கும் இந்த 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு ஃபேமிலிஸ். ஏன்னா மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த வாட்ச்னால தான் ஃபேமிலிஸ் உங்களோட 1000 சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மில்லியன் வந்திருக்கேன். ஆனால் 2 மில்லியன் வந்தப்போ எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த பேட் கமெண்ட்ஸு இது நெகட்டிவ் கமெண்ட்னால தான் ஃபேமிலிஸ் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஃபேமிலிஸ். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே ஃபேமிலிஸ் வீடியோ போடுறேன். ஆனால் சந்தோஷப்படுத்தும் போது எனக்கு இப்படி பேட் கமெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கீங்க. ஆனால் முதல்ல போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு பேட் கமெண்ட் கூட வந்தது கிடையாது. தம்பி நீ சூப்பராக பண்ணுற அப்படின்னு தான் ஃபேமிலிஸ். அதுவும் இல்லாமல் நிறைய டாஸ்க்லாம் வந்துச்சு. இப்போலாம் எதுக்கு ஃபேமிலிஸ் அது மாதிரி டாஸ்க்கே சொல்ல மாட்டேங்க, ஃபுல்லாக பேட் கமெண்டே பண்ணுறீங்க ஃபேமிலிஸ். மாதிரி கம்பேக் கொடுத்து எல்லாம் டாஸ்க்கு சொல்லுங்கள் ஃபேமிலிஸ். அப்போ தான் ஃபேமிலிஸ் அறக்க எல்லா டாஸ்க்கே பண்ண முடியும் ஃபேமிலிஸ். இனிமேல் நான் வீடியோ போடணுமோ போடக்கூடாதான்னு இந்த வீடியோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது ஃபேமிலிஸ். நீங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதுக்கேன்ட்டு நான் வீடியோ போட்டுட்ருப்பேன் ஃபேமிலிஸ். நீங்களும் சப்போர்ட் பண்ணாமல் பேட் கமெண்ட் பண்ணீங்கன்னா என்னால் எப்படி தான் ஃபேமிலிஸ் வீடியோ போட முடியும்? எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். அப்போ தான் ஃபேமிலிஸ் எல்லாம் அறக்க டாஸ்க்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். நம்ம கூடிய சீக்கிரத்தில் 10 மில்லியன் ரீச் பண்ணணும் ஃபேமிலிஸ். அதுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க ஃபேமிலிஸ். சப்போர்ட் கொடுத்தா தான் ஃபேமிலிஸ் என்னால் நிறைய டாஸ்க்லாம் பண்ண முடியும் ஃபேமிலிஸ். இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலிஸில் பேட் கமெண்ட் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன் ஃபேமிலிஸ். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு இவ்வளோ தூரம்
தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபேமிலிஸ். இன்னும் எல்லாரும் தொடர்ந்து அறக்க பறக்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸ். லவ் யூ ஃபேமிலிஸ்.